ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து முதல் ஒரு நாள் போட்டி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த போட்டிக்கான இந்திய அணியில் யார் யாரால் இடம் பிடிச்சிருக்காங்க, யார் யாரெல்லாம் வெளியே உட்கார போறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக நாம பார்க்க போறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டீம் தாங்க வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலையும் ப்ளே பண்ண போறாங்க. இந்த ஸ்குவாடா தான் இருக்க போகுது. ஸோ அந்த 11s யார் யார் இருக்க போறாங்க, யார் யாரெல்லாம் உள்ள வந்திருக்காங்க, யார் யாரெல்லாம் வெளியே போயிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. கேப்டன் ரோஹித் சர்மா, சுப்மன் கில் இவங்க தான் வந்து ஓப்பனிங் வந்து ப்ளே பண்ண போறாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ரோஹித் சர்மா வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம இருக்காரு. மேபி இந்த இங்கிலாந்து தொடர்ல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மீண்டும் கம்பேக் பண்ணி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. கில்லும் வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஓடிய தொடர்கள்ல அந்த அளவுக்கு அவர் கொடுக்கல. ஸோ அவரும் வந்து கம்பேக் பண்ணி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது, எப்படி வந்து ரெண்டு பேர் ப்ளே பண்ண போறாங்க ஓப்பனிங்ல அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்து நம்ம விராட் கோலி, ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவரும் வந்து ஃபார்மை வந்து வரணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக அவரும் வருவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இந்த 3 தொடரிலும் அவருடைய சதம் ஒன்று பார்க்கறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக ரசிகர்களுக்கு இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு. ஸோ ரிஷப் பண்ட் அவர்கள், KL ராகுல் 2 பேரும் உள்ள வர போறாங்க. ஸோ மேபி வந்து இந்த 2 பேர்ல யார் இருப்பாங்க அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. மேபி வந்து ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா KL ராகுல் தான் கொடுக்க போறாங்க. ரிஷப் பண்ட் அவர்கள் உள்ள வந்தால் நல்லா தான் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், அப்படியே KL ராகுல் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்திக் பாண்டியா இருக்காரு. ஹார்திக் பாண்டியாக்கு அடுத்தபடியா ரவீந்திர ஜடேஜா இருக்காரு. அடுத்துதான் நம்ம ஹர்ஷ்தீப் சிங், முகமது ஷமி வந்து இருக்காங்க. குல்தீப் யாதவ், அப்படியே பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி அவர்கள் உள்ள வந்திருக்காங்க. ஏன் அவரை வந்து சடனா உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, T20ல பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பவுலர் பேட்ஸ்மேனுக்கு T20ல பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி அவர்கள் சூப்பரா போட்டாருங்க பவுலிங். ஸோ இங்கிலாந்து பேட்ஸ்மேன் எல்லாருமே அவருடைய பவுலிங்கை வந்து ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்றதுக்காக தான், ஸோ வந்து உள்ள இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக உடனடியாக அவரை வந்து இந்தியன் டீமில் வந்து ஸ்குவாடில் சேர்த்திருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயத்தை வந்து இந்திய அணி பண்ணியிருக்காங்க. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, அவருடைய பவுலிங் வந்து செம்மையா இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக இந்த ஓடிய தொடரில் அவர் ஒரு சிறப்பு பவுலராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு வந்திருக்காரு கேப்டன் ரோஹித் சர்மா. ஸோ அதனால இந்த ஓடிய தொடரில் கண்டிப்பாக அவருடைய பங்கு நல்லா இருக்கும். கேப்டன் ரோஹித் சர்மாவும் டைரக்டா அவரை வந்து உள்ள போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா பும்ரா கூட இன்ஜுரி ஆயிட்டாரு. ஸோ அவர் வந்து இன்னும் முழுமையாக வந்து குணமடையல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த இங்கிலாந்து தொடரில் அவர் இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணாவை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு. இந்த பிளேயிங் லெவல் தான் வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலையும் ப்ளே பண்ண போறாங்க. கண்டிப்பாக வந்து ஹர்ஷ்தீப் சிங், அப்படியே முகமது ஷமி, 2 போலிங் யூனிட் இருக்கு. ஸோ ஹார்திக் பாண்டியா ஒரு பக்கம் போட்டார் அப்படின்னா 3 ஸ்பின்னர் இருக்காங்க. நம்ம வந்து ரவீந்திர ஜடேஜாவும், குல்தீப் யாதவும், அடுத்து வருண் சக்கரவர்த்தி 3 பேர் வந்து போட போறாங்க. இதுதான் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு 11 இருக்க போகுது. இந்த 11ல வந்து யார் வந்து உள்ள இருந்தால் நல்லா இருக்கும், வெளியே போனால் நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.